சப்ஸ்கிரைப் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சனிக்கிழமை விசுவாவசு வருடம் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 2025ஆம் வருடம் ஐப்பசி மாதம் 22ஆம் நாள். இன்றைய விசேஷம். இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி. மாலை நேரத்தில் விநாயகர் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 4:31 வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷம். திதி பிற்பகல் 12:31 வரை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி. யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 வரை, 11 மணி முதல் 12 வரை, பகல் 2 மணி முதல் 3 வரை, மாலை 5 மணி முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் சூரியன், சுக்கிரன், புதன், விருச்சிகத்தில் செவ்வாய், கும்பத்தில் சனி, ராகு. இன்று மாலை 4:39 வரையில் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய கிரக அமைப்பு மேஷ ராசிக்கு சிறப்பாக இருப்பதால் பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சுய தொழில் புரிபவர்கள் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அடைவார்கள். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மேஷ ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மேஷராசிக்கு அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய கிரக அமைப்பு ரிஷப ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் உருவாகக்கூடும். பணம் வரவு, தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி நல்லபடியாக அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். எடுக்கும் முக்கிய முடிவுகளில் சற்று நிதானம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மிதுன ராசிக்கு அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய கிரக அமைப்பு கடகராசிக்கு மிகவும் சாதகமாக இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். வியாபார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாக அமையும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. இன்றைய தினம் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கடகராசிக்கு அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய கிரக அமைப்பு சிம்ம ராசிக்கு சிறப்பாக இருப்பதால் உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மிக சிறப்பாக அமையும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக சிம்ம ராசிக்கு அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய கிரக அமைப்பு மிகவும் அற்புதமாக இருப்பதால் பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். எடுக்கும் முக்கிய முடிவுகளில் சற்று நிதானம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கன்னிராசிக்கு அமைந்துள்ளது. துலாம். துலாம் ராசிக்கு இன்று மாலை 4:39 வரையில் சந்திராஷ்டமம். எனவே புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். வழக்கமான ரெகுலரான வேலைகளை மட்டும் பார்க்க வேண்டும். முக்கியமான வேலைகள், பணிகள், பயணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை மாலை 4:39 பிறகு, அதாவது சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு வைத்துக்கொள்ள வேண்டும். விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இன்று மாலை 4:39 வரை மிகவும் சிறப்பாக உள்ளது. முக்கியமான வேலைகள், பயணங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் அதை இன்று மாலை 4:39 முடித்துவிட வேண்டும். அதன் பிறகு சந்திராஷ்டமம் வருவதால் புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். வழக்கமான ரெகுலரான வேலைகளை மட்டும் பார்க்க வேண்டும்.
இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி என்பதால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மாலை நேரத்தில் விநாயகர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. தனுசு தனுசு ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை ஏற்படும். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நிறைவேறும். எடுக்கும் முடிவுகளில் சற்று நிதானம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக தனுசு ராசிக்கு அமைந்துள்ளது. மகரம் மகர ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய கிரக அமைப்பு மகர ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பணம் வரவு பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மகர ராசிக்கு அமைந்துள்ளது. கும்ப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு கும்பராசிக்கு மிகவும் சிறப்பாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் மிக சுலபமாக வெற்றி கிடைக்கும். வியாபார வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கும்பராசிக்கு அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் மீன ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய நல்ல நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். எனினும் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனமும் செலவுகளில் கட்டுப்பாடும் அவசியம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மீனராசிக்கு அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.